இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? ஆல்ரோட ஐயப்பன் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜிபியு படத்தை எல்லாருமே பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க, பல பேர் சூப்பரா இருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா, இது கத்தா கதையாக்குது இது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிபியு படத்தில் சில கேரக்டர்ஸ்லாம் யுனிக்காக, இரிட்டேட்டிங்காக, ஆசமாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸ்லாம் யார் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே அவர்களோட பையனா விகான் அப்படின்ற கேரக்டர் நடிச்ச ஒரு பையன். அந்த பையனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜுபுலம் வில்லேஜ் அப்படின்றது தான் இவங்களுடைய சொந்த ஊர். இவர் 2023ல ஹைதராபாத்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்திருக்காரு. அண்ட் நவ் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், இல்லைனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கணும். இவர் ஒரு டான்சர், ஆக்டர் அண்ட் மாடல். இவர் 2020ல ஹைதராபாத்ல இருக்க சிட்டி சென்டர் மால்ல ஒரு மாடலிங் காம்படிஷன் நடந்திருக்கு. அதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி மிஸ்டர் ஹங்க் அப்படின்ற டைட்டிலை இவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 2021ல பரம்பரா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு வெப் சீரிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இப்ப ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இவரோட ஆக்டிங் கரியருக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ல வந்த மியூசிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு மல்டிலிங்குவல் ஃபிலிம் தான். அம்மா 100 out of 100 100%. இந்த படம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படின்ற 3 மொழிகள்ல டப் பண்ணப்பட்டு 3 மொழிகளிலுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இவர் விஜய் நாயுடு அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணிருப்பாரு. இதுல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்த ஒரு பெரிய சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு ஃபிலிம்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மெயினான ரோல்ல நடிக்கிறதுக்கு. அதாவது பிருத்திவிராஜ் அவங்களுடைய சின்ன வயசு கேரக்டரா நடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வர்தராஜ மன்னார் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த படத்துல இவரோட ஆக்டிங் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த படம் தான் இவருக்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் அப்படினே சொல்லலாம். திரும்ப வருவான். ஆமா ஆமா. சூரியன் கொடைய நீட்டி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட இருந்து ஜிபியு படத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் ஏகே சார் அவங்களுடைய பையனா நடிக்கிற கேரக்டர். கார்த்திகேயா தேவ் ஜிபியு படத்துலயுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. பட் சலார் படத்துல இவர் பார்த்ததுக்கும் ஜிபியுல அவர் பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்காரு. ரொம்ப கியூட்டா அழகா கூட இருக்காரு. படங்கள் மட்டும் இல்லாம சில கமர்ஷியல் பிராண்ட்ஸ் ஆட்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லிப்சிங் வீடியோஸ், டப் ஸ்மாஷ் அண்ட் டான்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஆக்டிங்கை விட இவரோட டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுறாப்ல. உங்களுக்கு ஜிபி படத்துல இவருடைய ஆக்டிங் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஜிபி படத்தில் நடிச்ச இன்னொரு கேரக்டர் பேங்க் மொட்டை பேங்க் அப்படின்னு ஒரு சீன்ல வர்ற மொட்டை. இவர் இந்த படத்துல ஜபாக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ரொம்பவுமே காமெடியா வில்லனிசம் கலந்த ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். இவருடைய உண்மையான பேர் ரகுராம் அம்படப்பொடி. இவருடைய சொந்த ஊர் ஆந்திர பிரதேசத்துல இருக்க மச்சிலிப்பட்டினம். ஸ்டார்டிங்ல ஒரு எம்டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ற ஷோஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர்வைசரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதே எம்டிவில எம்டிவி ரோடிஸ், ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படின்ற சில ஷோஸ்க்குலாம் இவரே கிரியேட்டரா இருந்து அந்த ஷோஸை டைரக்ட் பண்ணிருக்காரு. எம்டிவி சேனலோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஆயிருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீஸ்மார் கான் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல அக்ஷய் குமார் அவர் நடிச்சு வெளிவந்த 2010ல ரிலீஸ் ஆனிச்சு. இவரும் இவருடைய பிரதர் ராஜீவ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோதாஹி சஹி, லவ் யூ சோனியே, பர்தாக் நகர் அப்படின்ற படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. அண்ட் முக்கியமா சொல்ல போனா நம்ம தமிழ் மொழியில 2021 சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த டாக்டர் படத்துல தம்பி ரெண்டு பேரும் அந்த மொட்டை கேரக்டர் இவங்க தான். ரகுராம் அண்ட் ராஜீவ் லட்சுமணன் இவங்க ரெண்டு பேரும் தான். அந்த படத்துலயுமே இவங்களோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. யாருப்பா இந்த மொட்டைங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த படத்துல நல்ல சீன்ஸ் கொடுத்திருப்பாரு நெல்சன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிக்கிற மாதிரி நிறைய படங்கள்ல வாய்ப்பு கிடைக்குது. படங்கள் மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவரே சில வெப் சீரிஸும் டைரக்டும் பண்ணிருக்காரு. 2016ல ஏஐ சா மை வெர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை இவர் அரே அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்றாரு. இப்போ இவர் படங்களையும் நடிச்சுக்கிட்டு வெப் சீரிஸ்லயும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ரியாலிட்டி டெலிவிஷன் ஷோஸ்ல டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரகுராம் அண்ட் ராஜீவ் இவங்கள டாக்டர் படத்திலே பார்த்திருப்போம். இந்த படத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்ப பயப்படுறத பார்த்தா சிரிப்பா வருது.
அடுத்ததா ஜிபியில் வந்த எந்த கேரக்டர் பார்க்க போறோம் அப்படின்னு சரி, பார்த்தீங்கன்னா அவங்க இதான் தெரியும், தெரிஞ்சவங்க தான். அப்படின்ற போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரியா பிரகாஷ் வாரியர் அந்த படம்லாம் இல்ல, அந்த ஒரு சீன்ல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 90s டைம்ல சென்சேஷனல் ஆக்டர் டான்ஸரா இருந்த சிம்ரன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட்டே கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டுல பயங்கர இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் நேம் வித்யா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு பெரிய அளவுல சீன்ஸ் இல்லைனாலும் இந்த ஒரே ஒரு சாங் மூலமா த்ரிஷாவையே ஓரங்கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எஸ், இவங்களுடைய உண்மையான பேர் பிரியா பிரகாஷ் வாரியர். பிரியா மட்டும் தான் இவங்களோட பேர். பிரகாஷ் வாரியர் அப்படின்றது அவங்களுடைய அப்பாவோட பேர். கேரளால இருக்க புன்னக்குன்னம் அப்படின்ற ஊர்ல 1999 தான் இவங்க பிறக்கிறாங்க. அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம பிரியா வாரியர் திருச்சூர்ல இருக்க சாந்தினி வித்யா நிகேதன் அப்படின்ற ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திருச்சூர்ல இருக்க விமலா காலேஜ்ல பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி முடிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் சினிமா என்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க ரொமான்டிக் டிராமா ஃபிலிம் தான். இந்த படத்துல இவங்க பிரியா அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க நிறைய புது ஆக்டர்ஸோட. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல இருந்து மணிக்கியா மலரையா பூவி அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது யூடியூப்ல. இந்த சாங்ல பிரியா வந்து கண் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இந்த பாட்டை பார்த்து பிரியா கண் அடிக்கிற பயங்கரமா வைரல் பண்ணி விட்டாங்க. ஓவர் நைட்ல ஒபாமாவை ஆன மாதிரி ஓவர் நைட்ல சென்சேஷனல் ஹீரோயின் ஆயிட்டாங்க இவங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. 2018ல மோஸ்ட் சர்ச்டு பர்சனாலிட்டி இன் இந்தியா அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா கூகுள்ல இவங்க தான் வருவாங்க. அந்த அளவுக்கு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி அப்படின்ற எல்லா லாங்குவேஜ்லயுமே நடிச்சிட்டாங்க ஒரு சில படங்கள். அண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அண்ட் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த 2 படத்துலயும் தான் நடிச்சிருக்காங்க. இந்த ஜிபி படத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா ஏகேவுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு மனுஷன். அவர் அந்த படத்துல கேங்ஸ்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எந்த ஒரு சண்டையும் போட்ட மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஏகேவுக்கு பில்டப் மட்டும் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BS அவினாஷ். 1973 அக்டோபர் 20 அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்காரு. கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர்ல. இவர் கீதா அப்படின்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அக்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் இருக்காரு. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர்ல படிச்சவர், ஒரு கிராஜுவேட். ஆக்சுவலா அவருக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதான். அவர் வேற ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா ஒரு சூப்பரான ஒரு பாடி பில்டர். அவருடைய ஒர்க்கர்ஸ் வீடியோஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரோட பிசிக்க பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குது. இவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிரஞ்சீவி அவங்களுடைய ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை தவிர சினிமா தொடர்பான வேற எந்த நபர்களோடையுமே எந்த தொடர்புமே கிடையாது. சிரஞ்சீவி அவர்கள் டைரக்டர் பன்னக பரணா அப்படின்ற ஒரு டைரக்டர் கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அவரு சினிமோட்டோகிராஃபர் புவன் கவுடா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. புவன் கவுடா அந்த டைம்ல KGF படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவினாஷ் அவர்கிட்ட இருக்க திறமையை பார்த்துட்டு டைரக்டர் பிரசாந்த் நீல் கிட்ட அவரை கூட்டிட்டு போய் 2 பேரும் பயங்கரமா நல்லா ஆண்ட்ரோ அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கேரக்டருக்காக இவருக்கு நடிப்பு தெரியாது அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒரு வருஷமா இவருக்கு நடிப்பு கத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் நடிச்சதுதான் KGF படத்துல வந்த ஆண்ட்ரோ அப்படின்ற ஒரு கேரக்டர். ஆக்சுவலா KGF தான் இவருடைய ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. 2017ல அல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட ஃபிலிம், அதுல தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமா நடிச்சிருக்காரு ஒரு சின்ன கேரக்டர். அதுக்கப்புறம் தான் சிரஞ்சீவி அவர்கள் மூலமா KGF படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. KGF படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய சினிமா வாய்ப்பு பயங்கரமா இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நடிச்ச படம் தான் தெலுங்குல வீரசிம்மா ரெட்டி, தமிழ்ல வேட்டையன், ஹிந்தியில பேபி ஜான் அண்ட் தமிழ்ல இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி அண்ட் வரப்போற படங்கள் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்களுடைய ஏஸ் அண்ட் மலையாள மொழியில அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபில்மா வரப்போற படம் ஒரு பெரும் களியாட்டம். அதுக்கப்புறமா தெலுங்குல தேவர்கொண்டாவோட கிங்டம். இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல சூப்பரான கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகரா வரணும், நல்ல கேரக்டர்ஸ் அப்படின்றதான் அவருடைய ஒரு ட்ரீமா இருக்கு. படத்துல இவருடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த படத்துல இன்னும் உங்களுக்கு தெரிய வேண்டிய கேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஷார்ட்ஸ்ல போட முடிஞ்சா போடுறேன். இல்ல நிறைய கேரக்டர் சொன்னீங்கன்னா அதை ஒரு ஃபுல் வீடியோவா கூட மேக் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட அது தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அது அதே மாதிரி இவரும் KGF நடிக்க போய், அதாவது பாருங்க, இவர் KGF, அவர் சலாரு,
அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துட்டாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சதுல இருக்க எல்லாமே தெரிஞ்சுதான். ஆனா அந்த ஆமா. மொட்டை அடிச்சிருந்தது மட்டும் ஆமா கரெக்டா தெரியல. ஆனா எங்கேயும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. ஆமா. டாக்டர்னு படம். ஏன்னா அதுல 2 பேரை காட்டினாங்களா, இதுல ஒருத்தவங்க தெரியல காட்டி டக்குன்னு குழப்பிட்டாங்க. அது தெரியல டக்குன்னு ஞாபகம் இல்ல. ஆமா, இன்னொருத்தர் காமிச்சா கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.